ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் கிறிஸ்டல் கிச்சன். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அவல் கேசரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் கெட்டியான அவல் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 to 5 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கெட்டியான அவலுக்கு பதிலாக நைஸ் அவல், சஹப்பவலில் கூட இதே மாதிரி கேசரி செய்யலாங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்து லைட்டாக கொதிக்கும்போது தனியாக எடுத்து வச்சுருங்க. பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கிஸ்மிஸ் சேர்க்கலை. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நம்ம பொடி பண்ண அவளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். லைட்டாக ஃப்ளேவர் வரும்போது சூடான 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சூடான தண்ணி சேர்த்தா சீக்கிரமாகவே வெந்துடும். அதே மாதிரி கேசரி கட்டிகள் தட்டாது. 2 பிஞ்ச் லெமன் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரில் சேர்த்துக்கலாம். கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சூடான பால் இல்லைன்னா சூடான தண்ணியில் கொஞ்சமாக குங்குமப்பூ கலந்து சேர்த்துக்கலாங்க. லைட்டாக திக்கானதுக்கப்புறமா 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்கானதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்திங்கன்னா அங்கங்கே கட்டிகள் விழுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா இலகி வரும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சாப்பிடும்போது ரவை கேசரி சாப்பிட்ட மாதிரியும் லைட்டாக அவலோட வாசனை இருந்தது. அவல் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த கேசரியை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வறுத்த முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட அபிப்பிராயத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினோஸ் கிறிஸ்டல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து மட்டன் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.